சுமார் 24 குடுத்தனம் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல 24 குடுத்தனம் இருக்கு. இருந்தாலுமே இந்த 24 குடுத்தனம் எப்பவுமே அந்த 15 வருஷமா அந்த தாய் மகள் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல லைக் அதே ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க எல்லாருமே. அந்த வீட்டை யாரும் போய் பார்க்கலையா, சேகரிச்சு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது உண்மையாவே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் பார்கவி இட்ஸ் மீ. மீண்டும் உங்கள் முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் வந்திருக்கேன். அண்ட் தென் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரீச் ஆகிடும். தென் இப்போ டாபிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், நியூஸ் சேனல் ஆகட்டும், ரொம்ப சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் 15 வருடங்களாக ஒரு தாய் மகள் தான் வீட்டு விட்டு வெளியில் வராமல், வெளி உலகத்தையே பார்க்காம, சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிடாம, அதாவது வெளியிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் அது எப்போ வராங்க, எப்போ சாப்பிட்றாங்க, இது எதுவுமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகட்டும், அதாவது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காகட்டும் எதுவுமே தெரியாமல் இப்படி வெளியிலேருந்து யாரையும் உள்ளே சேர்க்காம அவங்களும் வெளியில் வராமல் தாயும் மகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே இது ஏற்றுக்கவும் முடியல, நம்பவும் முடியல. ஆனால் இது உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியாக நம்ம பார்க்கும்போது மாதிரி வாழ்ந்துட்டு வராங்களா மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தோணிடுச்சு உண்மையாக. அண்ட் தென் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சுகாதாரத்துறையிலேருந்து போய் பார்த்துருக்காங்க. தென் பார்க்கும்பொழுது உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு குப்பமேட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலவரத்தில் அவங்க அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு ஒரு இடத்துல எரிஞ்சும் போயிருக்கு. அந்த எரிஞ்சு போன இடத்த கூட அவங்க க்ளீன் பண்ணாமல் அப்படியே அணைச்சிட்டு அந்த இடத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது தொடவே இல்லை. அண்ட் தென் தினசரி லைஃப்பில் ஃபுட் அவங்க செஞ்சுக்கிறது இல்லையா. அண்ட் தென் இத்தனை வருஷமாக அவங்க வெளியில தான் அவுட்டர்லேருந்து தான் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் அப்படி வாங்கிட்டு வந்த உணவு சாப்பிட்டு அது அவுட் பண்ணாமல், அதாவது வெளியிலையும் குப்பையிலையும் தூக்கி போடாமல் அதையும் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு சட்டுன்னு தோணுது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கோம் அப்படின்னும் போது நிச்சயமாக தினசரி லைஃப்பில் யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ரிலேஷனோ யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா. ஸோ அப்படி வரும்பொழுது அப்படி பார்த்தாலுமே ஒரு ஹவுஸ் ஓனரோ யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்கறது சாதாரண ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காமல் 15 வருஷமாக அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது கூட பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கவே முடியல இல்லையா. நிச்சயமா இவங்க தெளிவா நிச்சயமா இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறவங்களா, அதாவது வெளி உலகத்துக்கு வராம அடங்கி இருக்கலாம், வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறவங்களாச்சும் இருந்திருக்கணும் இல்லையா. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காந்திபுரம் ராம்நகர் அப்படின்ற பகுதியில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத்துல்யான்ற அபார்ட்மெண்ட்ல சுமார் 24 குடுத்தனம் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல 24 குடுத்தனம் இருக்கு. இருந்தாலுமே இந்த 24 குடுத்தனம் எப்பவுமே அந்த 15 வருஷமா அந்த தாய் மகள் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல லைக் அதே ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க எல்லாருமே. அந்த வீட்டை யாரும் போய் பார்க்கலையா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு சட்டுன்னு தோணுது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கோம் அப்படின்னும் போது நிச்சயமாக தினசரி லைஃப்பில் யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ரிலேஷனோ யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா. ஸோ அப்படி வரும்பொழுது அப்படி பார்த்தாலுமே ஒரு ஹவுஸ் ஓனரோ யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்கறது சாதாரண ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காமல் 15 வருஷமாக அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது கூட பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கவே முடியும்
முடியல இல்லையா. நிச்சயமாக இவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறவங்களா, அதாவது வெளி உலகத்துக்கு வராமல் அடங்கி இருக்கலாம், வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறவங்களாச்சு இருந்திருக்கணும் இல்லையா. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே கிடையாது. ஓகேவா, அவங்க மனநிலை சரியில்லாமையும் இல்லை, அவங்க நல்ல தெளிவாக இருக்காங்க. சொல்லப்போனால் சராசரி மனுஷங்களை விட ரொம்ப நாலேஜாகவும் பேசுகிறாங்க. சொல்லப்போனால் அவங்க தமிழே பேசலை, அதர் லாங்குவேஜில் பேசல, அவங்க தூய இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி இங்கிலீஷில் பேசிட்டு வராங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஆச்சரிய தரக்கூடிய விஷயமா இருந்திருக்கு பார்த்தீங்களா. நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, அவங்க எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. சொல்லப்போனால் அந்த பாட்டிமா 75 வயசு பாட்டிமாவும் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. இந்த 45 வயசு இருக்கக்கூடிய மகளும் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அப்போ நிச்சயமாக படிச்சிருக்கிறவங்களா தான் இருந்திருக்கணும். அப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே யாரையும் நாங்கள் அலோட் பண்ண மாட்டோம், எங்களோட வீடு எங்களோட விருப்பம், நாங்கள் எப்படின்னா இருந்துப்போம், நாங்கள் குப்பையாக இருந்து எங்களுக்கு லைக் இன்ஃபெக்ஷன் ஆகி எங்களுக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியம்மா வந்து பேசுகிறாங்க தெளிவாக. அப்படின்னும் போது உண்மையாகவே இது ஆச்சரியமாக இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போது மனநிலை சரியில்லாதவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அண்ட் தென் ஏன் இத்தனை வருஷமாக அவங்கள யாரும் பார்க்கல, ஏன் வந்து அவங்க வெளி உலகத்துக்கு வரலையே, அட்லீஸ்ட் யாருமே வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கலையா, அந்தளவுக்கு அக்கறை இல்லாமல் இருந்திருக்காங்களா, பக்கத்து வீடு நைபர்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஸ் ஆகட்டும், அந்தளவுக்கு வந்து ஒரு அக்கறை இல்லாமல் இருந்திருக்காங்களா. அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் அவ்வளோ தூரம் வந்து ஒரு குப்பைமேடு மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல், நிச்சயமாக ஒரு நாள் நம்ம குப்பையை அவுட் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ துர்நாற்றம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அந்த ஒரு ஸ்மெல் அவங்கள யாரையும் பாதிக்கலையா, இல்லை வெளியில் துர்நாற்றம் வரலையா. என்னதான் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே அந்த ஸ்மெல்லுக்காகவாவது அந்த துர்நாற்றத்துக்காகவாவது கதவு தட்டி அவங்க பேசியிருக்கலாம் இல்லையா. ஏன் இந்த ஒரு விஷயம் பண்ணலை, அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் எங்கே போனார், ஏன் அவங்கள யாரும் கண்டுக்கலை அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிய வருது, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களே லைக் ஓனரே இந்த பாட்டிமா தான். அதாவது இவ்வளோ நேரம் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ அவங்க தான் அந்த பாட்டிமாவும் அவங்களுடைய பொண்ணானவங்க தான் இந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் அப்படின்றது தெரிய வருது. நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய 24 கொடுத்தன இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனராக இருக்கிறவங்க, இவ்வளோ தூரம் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காங்க 15 வருஷமாக அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது. இப்போ சொல்ல வர விஷயம் பார்த்தீங்கன்னா, என் கணவர் இறந்ததுலேருந்து நான் வெளியில் வரல, நாங்கள் வெளியில் வர்றதில்லை, என் கணவர் இறந்துட்டார், 15 வருஷம் ஆகுது, அவர் இறந்ததுலேருந்து நாங்கள் வெளியில் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போது அவங்க வந்து அவங்க கணவர் மேலே எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். லைக் அவர் உயிரோடு இருக்கும்போது எல்லாமே அவர் தான் பார்த்துருந்துருப்பார். லைக் வெளியில் போகட்டும், ஸ்டோர்ஸாம் ஆகட்டும், இன்க்ளூடிங் அவங்க பொண்ணை பார்த்துக்கிறதாகட்டும், எல்லா விஷயமே அவரே தான் பண்ணியிருப்பார். இவங்களை வந்து வெளி உலகத்துக்கே காட்டாமல் பெண்களை வந்து இன்வால்வ் ஆகவே விட மாட்டாங்க. தான் மட்டுமே வந்து வீட்டை ராஜ்யத்தெல்லாம் ஆழ்வாங்க நிறைய ஆம்பளைங்க நம்மளுக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கணவராக இருந்திருப்பாரோ, ஒருவேளை அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் தெரியாமல் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்காத அளவுக்கு அவர் வச்சு பார்த்துருந்துருக்கணும். அவர் இறந்த பிறகு அந்த ஒரு இழப்பை அவங்களால ஏற்றுக்க முடியாமல் இந்த ஒரு மனநிலைக்கு அவங்க வந்திருக்கலாமோ அப்படின்றது என்னோட ஒப்பீனியனில் இருக்குது. காரணம் ஏன்னா கரெக்டாக அவங்க சொல்கிறது 15 வருஷம் ஆகுது கணவர் இறந்து, அண்ட் அவங்க இறந்ததுலேருந்து நாங்கள் வெளி உலகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிச்சயமாக இதான் தோணுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பேரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நிறைய ஆக்ட்ரஸ்னாலே வெளி உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆக்ட்ரஸே வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க, இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு அதிர்ச்சியில் அவங்க தனிமையில் தள்ளப்படுறாங்க அப்படின்றது நம்ம நிறைய ஆக்ட்ரஸ் மூலியமாக பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு இவங்க தாயும் மகளும் தள்ளப்பட்டிருப்பாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. நிச்சயமாக அந்த ஒரு இழப்பு, அவங்க அப்பா இறந்ததும் அவங்க கணவர் இறந்ததும் அவங்களால வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது.
நிச்சயமாக இந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ 24 கொடுத்தனும் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது யாரும் அவங்கள ரைட்ஸ் பண்ண அங்கே ரூல்ஸ் கிடையாது. லைக் ஏன்னா அவங்களோட வீட்டில் அவங்க எப்படின்னா இருப்பாங்க, அவங்க ஹவுஸ் ஓனர். ஸோ நெய்பர்ஸால் கேட்க முடியாது, தட்டி கேட்க முடியாது, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சரி, ரிலேஷன்ஸுமா அவங்கள கண்டுக்கல அப்படின்னும் போது ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுறாங்கன்னா, அவங்க யாரையுமே வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்களாம், யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம், அவங்க மட்டும்தான் இருக்கணும், யார் வந்தாலுமே உள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லப்படுறாங்க. ஒருவேளை அவங்க நினைக்கிறாங்களோ, யாராவது சொந்தக்காரங்க வந்தால் அவங்களுக்கு வருமானமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த வாடகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கோ அப்படின்றது எனக்கு தோணுது. இந்த மாதிரி நம்மளுக்குன்னு இதுக்கப்புறம் யாரும் இல்லை, நம்ம பொண்ணு நம்ம தான், வேறு யாராவது சொந்தக்காரங்க வேறு ஏதாச்சும் நம்ம சொத்தில் கை வச்சிருவாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்றதும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தோன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கலாம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரு தனிமையாக வாழக்கூடியவங்க திடீர்னு ஒரு இழப்பை பார்க்குறவங்களுக்கான உண்டான ஒரு பயம்தான் இல்லையா? ஸோ அதனால கூட அவங்க அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எது என்ன வேணா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அது நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்காம நிச்சயமாக அவங்க வீட்டை இத்தனை பேருக்கு தோணாத ஒரு விஷயத்த அந்த வழியில் போகக்கூடிய ஒரு நபருக்கு காதில் பட்டு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ளார போய் எல்லாம் வெளி உலகத்துக்கு காட்டினதுனால தான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள சுகாதாரத்துறையிலேருந்து போயிட்டு இன்னைக்கு அவங்களுடைய வீடையே க்ளீன் பண்ணி சுத்தமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உண்மையாகவே அந்த நபர் செஞ்ச செயல் பாராட்டக்குரிய ஒரு விஷயம்தான். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு என்னன்னு நினைக்காம இத்தனை பேர் தட்டி கேட்காத ஒரு விஷயத்த அவர் போய் என்ன நடந்தது, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது வெளி உலகத்துக்கும் காமிச்சு சுகாதாரத்துறையிலேருந்து ஆளை அனுப்பி அவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மீண்டும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய பார்கவி. இட்ஸ் மீ. நன்றி.